வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான வரகரிசி இனிப்பு பொங்கல் தான் பார்க்க போறோம். அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அதே கப்பில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். கப்போட அளவு பாருங்கள், 1/4 கப்புக்கு குறைவான அளவில் பாசிப்பருப்பு. ஓகேங்களா? 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்புக்கு குறைவான அளவு பாசிப்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். அந்த அரிசியில் வந்து நிறைய அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும். தண்ணியே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டுன்னு. இதை வந்து ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி பிடிச்சி ஒரு 20 நிமிஷம் போல் அரிசியும் பருப்பும் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம போய் ஒருக்க வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு 2 டைம் நல்லா திருப்பி கையில் பிசைஞ்சு விட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. தண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஒயிட்டாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியில் இருக்கிற அரிசியில் இருக்க தண்ணியும் பருப்பில் இருக்க தண்ணியும் வடிச்சிட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்குவோம். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தண்ணியை வடித்த பாசிப்பருப்பு தண்ணியை வடித்த அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே ஒருக்க நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு மினுமினுப்பாக இருக்கும். பொங்கல் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒட்டாமையும் இருக்கும், அதே போல் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்த்து இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிறோம். நம்ம இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் வறுத்தா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம். 1 கப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து 5 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரங்களில் ஒட்டியிருந்த அரிசியெல்லாம் நல்லா தண்ணியில் தள்ளிட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம எப்போயுமே உப்பு சேர்த்து பண்ணையில் அந்த ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு. இப்போ வந்து உப்பு சேர்த்திட்டு விசில் போட்டு விட்டுருங்க. 4 விசில் கரெக்டானதாக இருக்கும். 4 விசில் முடிஞ்சிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்ல குழைவாக வெந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் இலகுவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் காய்ச்சன வெதுவெதுப்பான பால் அரிசி அளந்த 1 கப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 3/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கிறேன். ஏன் நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன்னா பொங்கலோட கலருக்காக வேண்டிதான் எடுத்திருக்கேன். என்னது வெல்லம் வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருந்தனால பொங்கல் வந்து அந்த ப்ரௌனி கலர் வராது நமக்கு. அதனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு வெல்லம் வாங்கிலே அந்த ஒரு டார்க் கலரில் வாங்கிட்டீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிச்சுட்டு நம்ம பொங்கலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஒரு தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். இதில் வந்து பாகுபதம் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. நீங்கள் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பாகுபதம் இருந்தால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், பொங்கல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதே போல் பாகுபதம் வச்சுட்டு நீங்கள் வந்து பொங்கலுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணலை. நல்லா இந்த பாகை உள்ளே சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நான் அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நான் நல்ல தணல் குறைச்சி வச்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் நமக்கு. உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிட்டேன், நல்லா குறைச்சிட்டேன். சும்மா 1 பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் நான் இருக்குது, அதனால் கையில் நல்லா ஊதுத்துட்டு மேலால் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். பச்சை கற்பூரம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பச்சை கற்பூரம் சேர்த்திட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காவை வெள்ளை சர்க்கரையோட 1 பாதியமாக இடிச்சுட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் நான். அதுவும் இப்போ நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்த்துக்கிறோம்.
நெய் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. பால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தி பண்ணையில் வெள்ளைப்பாகு சேர்க்க முன்னாடியே நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல இலக்கம் கொடுக்கும். பொங்கல் வந்து உங்களுக்கு நல்ல தளர்வாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு இந்த அளவு தளர்வே போதும். ஸோ அதனால் நான் பால் சேர்த்துக்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 போல் முந்திரியை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா இதில் கலந்து விட்டுருங்க. முந்திரியோட கலர் மாறுற டைமுக்கு நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சையை வந்து லைட்டாக கலந்து விடுங்க. அது கொஞ்சம் அந்த உப்பி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தேங்காவை உள்ளே சேர்த்துப்போம். நம்ம இது வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துக்க முடியலை, இல்லை எனக்கு இப்படி சேர்த்தா பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம நெய் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த டைமில் ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காவை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து அப்போ ஆனில் தான் இருக்கணும். நல்லா குறைச்சி வச்சுட்டு நெய் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு போல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, தேங்காய் இது எல்லாத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் போல் நெய் சேர்த்துப்போம். நல்லா கலந்தாச்சு. பொங்கல் நல்ல இலகுவான பதத்தில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பொங்கல் வந்து நல்ல ஒரு மணமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான வரகரிசி இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுகள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே அல்டிமேட்டாக பொங்கல் வந்து உங்கள் வீட்டுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் இதே அளவுகளில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அரிசி பருப்பு அளவை விட நீங்கள் கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா தண்ணியோட அளவும் கூடுதலாக சேர்த்துக்கணும். ஸோ பார்த்து கவனமாக செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.